ஹலோ மக்களே, வணக்கம். நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டில சூப்பர் டூப்பரான மொமெண்டம்லாம் இருந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். சோ அப்படியே நம்ம போயிட்டு நேத்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்து வந்துருக்கலாமா? நேத்து மேல இருந்து விழு 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 விழுன்னு விழுந்துட்டு நம்மளுடைய இங்க பாருங்க லெவல்ஸ் இருக்கா? ஒரு பேரலல் லைன் போயிட்டு இருக்கா? நம்ம ஒன்னா டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தா தெரியும். இங்க போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்றதுதான் அதோட வேலையே. ஏன்னா மேல ஒரு லைன் போயிட்டு இருக்கா? அங்க இருந்து அப்புறம் கீழே ஒரு லைன் வரணும் இல்லையா? சோ இதுதானே அழகா பண்ணிருக்கு. ஸோ இன்னைக்கு நேத்து அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு. ஓகே, நேத்து சப்போர்ட் எடுத்தது ஃபுல் கேண்டில் அதால கம்ப்ளீட் பண்ண முடியல. இன்னைக்கு தான் பாருங்க ப்ராப்பர் சப்போர்ட் எடுத்திருக்கு. நான் உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல காமிக்கிறேன். நிறைய உங்களுக்காக கோடு போட்டு காமிச்சு 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 நிறைய கோடுகள் வந்துருச்சு. கோட்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஒன்னா கொஞ்சம் கோட்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். சரியா? ஸோ இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா இங்க பாருங்க, இங்க இருந்து அழகா பவுன்ஸ் பேக். ஓகேவா? ஸோ இங்க இருந்து போச்சு. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண ட்ரை பண்ணிச்சு. எல்லாருமே இங்க எஸ்எல் அடிச்சிருக்கோம். நம்ம ஸ்ட்ராட்டஜியும் சேர்த்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கீழே வந்துச்சு. கீழே வந்த உடனே இங்க இருந்து நம்ம சரி ஓகேன்னு சொல்லி ரீஎன்ட்ரி கொடுத்துருப்போம். இங்க இருந்து ரீஎன்ட்ரி கொடுத்து ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பரான டார்கெட். மறுபடியும் இங்க எஸ்எல் அடிக்கல, நமக்கு மறுபடியும் வந்திருக்கு. மறுபடியும் இங்க ஆக்சுவலா நமக்கு இதுதான் டார்கெட்டா வச்சிருந்திருப்போம். ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க வச்சிருப்போம், கண்டிப்பா நம்ம வச்சு எடுத்திருப்போம். செகண்ட் டார்கெட் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தா கூட அழகா பாத்தீங்கன்னா இங்க கன்சல்டேட் ஆகி சூப்பரா நமக்கு 1 o'clock அப்புறம் பயங்கரமான டார்கெட் கொடுத்துருக்கு. ஸோ ஃபைனலா இங்க கன்சல்டேட் பாருங்க, அப்படியே ஸ்லோவா இங்க எடுத்துட்டு இருக்கு. அப்புறம் இங்க இருந்து என்ன ஆகும்? கண்டிப்பா பவுன்ஸ் பேக் தான் ஆகணும். பவுன்ஸ் பேக் கண்டிப்பா நடக்கும். 50,000 மார்க்கெட் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடியே சொல்லிட்டோம், ஞாபகம் இருக்கா? ஸோ எல்லாருக்குமே தெரியும், நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 50,000க்கு வந்துருச்சு. 50,000 கீழே வந்துருச்சு. நம்ம நல்லா போய் பழைய வீடியோஸ் போய் பாருங்க. 50,000 வரும். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தோம். ஓகே, நாளைக்கான ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து பவுன்ஸ் பேக் எதிர்பார்க்கிறேன். 50,200 ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் 50,600 50,800 நான் ஃபர்தர் டார்கெட் எதிர்பார்க்கிறேன். ஓகேவா? என்னோட வியூ இது. இன்கேஸ் கீழே போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு நிமிஷம், இன்கேஸ் கீழே போகணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணணும். 49,751 பிரேக் பண்ணாதான் 49,500 டார்கெட்டும் 49,235 டார்கெட்டும் ஓப்பனா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோடைய வியூ ஃபார் டுடே. ஸோ நிஃப்டியில் என்ன பண்ணிருக்கோம் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்கா இருந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நிஃப்டி காலையில இருந்து ஸ்ட்ராங்கா தாங்க இருந்தான். ஓகேவா? அங்க இருந்து பாருங்க, நம்ம சேம் இங்கேயும் பாத்தீங்கன்னா மேல பிரேக் பண்ண ட்ரை பண்ணுச்சு. எடுத்து நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இதர் நீங்க பிரேக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் டார்கெட் பக்கத்துலேயே கிடைச்சிருக்கும், நீங்க புக் பண்ணிருக்கலாம். இல்லாட்டினா அதுக்கப்புறம் கீழே பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் சேம் திங். பட் மறுபடியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேலதான் எஸ்எல் உங்களுக்கு ஹிட் ஆகல. மறுபடியும் கீழே உங்களுக்கு நேத்தி லோலே முடிச்சிட்டாங்க. 24,043 முடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த லைன் மறுபடியும் இங்க வரும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, 23,748க்கு. பட் அதுக்கு முன்னாடி பவுன்ஸ் பேக் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு, நம்ம பேசிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது எங்க வரணும்? மறுபடியும் மேல போறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு. எங்கன்னா இதை தாண்டி போகணும். பட் அதுக்கு நமக்கு என்னன்னா 24,000 ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, கரெக்டா இன்னைக்கு 24,000 தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. என்னது 24,000 தானே? 24,000 சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. ஸோ அதனால 24,000 பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு கீழே வியூ கிடையாது. அங்க ஒரு பேட்டர்ன் போயிட்டு இருந்தது, அந்த பேட்டர்ன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் அந்த பேட்டர்ன் டெலிட் பண்ணி விட்டுலாமா? ஓகே, அந்த பேட்டர்ன் பிரேக் பண்ணி தான் கீழே வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இந்த பேட்டர்னுக்குள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நமக்கு பேங்க் நிஃப்டி இந்த பேட்டர்னோட பாட்டம்கே வந்துருச்சு. பட் நிஃப்டியில புலிஷ்னஸ் காரணமாக பேட்டர்னுக்கு வரலை. ஓகேவா? ஸோ என்ன நடக்குதுன்னு நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு கீழே நமக்கு இப்போ லெவல்ஸ்ன்னு பார்த்தோன்னா, நான் டவுன் சைட் லெவல்ஸ் நான் 2-3 லெவல்ஸ் கொடுத்துறேன் உங்களுக்கு. ஓகே, இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு 23,877க்கு. நெக்ஸ்ட் டார்கெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 23,635 ஒன்று. ஸோ இப்போதைக்கு 2 லெவல்ஸ் போதும் நமக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2 லெவல்ஸ் டவுன் சைட்ல வந்தால் டார்கெட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு 24,000 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி 23,877, அதுக்கப்புறம் இந்த லெவல் கூட கொஞ்சம் பவுன்ஸ் பேக் இருக்கும். அப்புறம் 23,630 இங்க வரலாம். அதர்வைஸ் எனக்கு கொஞ்சம் மறுபடியும் நேத்திய இந்த இந்த கேப் நம்ம போட்டிருப்போம், ஞாபகம் இருக்கா நமக்கு? சைட் வைஸ் கேப்னு சொல்லிட்டு இதுக்கு மேல வந்துச்சுன்னா மறுபடியும் மேல போகும். இங்க மறுபடியும் சைட் வைஸ் கேப் இருக்கு. அது என்ன பண்ணுது நம்ம பார்க்கலாம். சரியா? இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வியூ. ஸ்டாக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல.
பட் நான் உங்களுக்கு வந்து குயிக்கா சொல்றேன். ரிலையன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேத்திய க்ளோசிங்கே வந்து நேற்று ஹைலே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹைல ஓப்பன் ஆகி சப்போர்ட் எடுத்து அங்கேயே நின்றுச்சு. ஹெச்டிஎஃப்சியில கொஞ்சம் நல்லா வந்து ட்ராப் டவுன் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபால் தெரிஞ்சுது. அண்ட் இதுலேயே நம்ம நிஃப்டி ஃபினான்ஸ்ல வந்து நல்ல ஃபால் இருந்திருக்கு. நம்ம இந்த லெவலை மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். அங்கே பாருங்க, அந்த லெவலை மார்க் பண்ணி இதை பிரேக் டவுன் கொடுத்ததுக்கு அப்புறம் சூப்பர் டூப்பரான ஃபால் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி ரொம்ப ஃபால் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் ஃபால் இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே கேப் அப்ல ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் விழுந்த காரணத்தினால். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபால் இருந்துச்சு. பஜாஜ் ஃபினான்ஸ்ல நல்ல ஃபால். லாஸ்டா கொஞ்சம் ரெக்கவரி எல்லாமே இருந்துச்சுங்க. ஐசிஐசியில வந்து இதுல நம்ம எஸ்பிஐஎன்ல பாத்தீங்கன்னா இன்னமும் 799 லெவல்ஸ். ஓகேவா, ஃபைனலா வந்து 835 லெவல்ஸை பிரேக் பண்ணி கீழே இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, யாரெல்லாம் எஸ்பிஐஎன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கிக்கோங்க. இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அக்யூமுலேஷன் காசு இருக்கவங்க எஸ்பிஐ வாங்கி போடுங்க, மேல போகும். ஓகேவா, அகைன் நம்ம மேல இருக்க டார்கெட் லெவல்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. தயவுசெய்து எஸ்பிஐ வாங்கி போட்டு ஆக்சுவலி இந்த கேப்பை ஃபில் பண்ண வந்திருக்காங்க. 791 790 இந்த லெவல்ஸ்ல வந்து ஒரு இங்க வச்சு லிமிட் வச்சுக்கோங்க. ஓகேவா, இங்க வச்சு லிமிட் வச்சு நீங்க வந்து தாராளமா ஓகே 791 லெவல்ஸ். ஓகேவா, அடுத்தது இங்க வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான ரெசிஸ்டன்ஸ் இங்க. ஸோ 801 லெவல்ஸ் மறுபடியும் இந்த லெவல்ஸை தாண்டுச்சுன்னா சூப்பரான பையிங் மொமெண்டம் நமக்கு இருக்கு. ஸோ எல்லாருமே பை ஜோன்ல இருக்கலாம்ல எஸ்பிஐல. எஸ்பிஐ நான் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் 835 இங்கேருந்து வாங்கிட்டு 835, 863, 896 சொல்லிட்டு பெரிய டார்கெட்ஸ் மேல இருக்கு. ஸோ இதுதான் மக்களே இன்னைக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான டே தான், பட் இருந்தாலும் நம்ம 15 மினிட் ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தாலே சூப்பரா ட்ரேட் பண்ணிருக்க கண்டிப்பாக முடியும். சரியா, ஓகே, இதுதான் இந்த இந்தியன் மார்க்கெட்டோட வியூ. இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு உலக வர்த்தகம் என்ன பண்ணி கொண்டிருக்குதுன்னு பார்க்கலாமா. நேற்றுலாம் பயங்கர ஃபால், 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேல ஃபால் ஆச்சு. இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து லைட்டா ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு. இவங்களாம் நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் போய் பார்த்துக்கலாம். ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு. ரெக்கவரி ஆகி மேல அழகா வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கான வழிமுறையை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஸோ பவுன்ஸ் பேக் ஆகி மேல போயிட்டு தான் நம்புறேன் நானும். அகெயின் யூஎஸ் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா 7331, 74ல ரிஜெக்ட் ஆகி இதை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏதாச்சு மறுபடியும் இங்க இருந்து மேல போய் 74க்கு அப்புறம் 75 டார்கெட் நம்ம ரீச் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் யூஎஸ் ஆயிலுக்கு அப்புறம் நம்ம கோல்டு பார்க்கலாம். கோல்டு வந்து பாத்தீங்கன்னா 2015 லெவல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. இதை கிராஸ் பண்ணிட்டானா அழகா 32 and 50 லெவல்ஸ் அசால்ட்டா வந்துடும். மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு இருக்கிற ஸ்டாண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கானமி இருக்கிற ஸ்டேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பை தான் ஆகும். எங்க இருந்து யாரும் செல் பண்ணி வைக்க போறாங்க, எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ட்ல தானே. ஸோ அதனால கோல்ட்ல வந்து பை தான் ஆகும். ஓகேவா, இன்னும் கொஞ்சம் ரெக்கவரி இருக்கு. சில்வர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சில்வர் வந்து 28 லெவல்ஸ் கீழே வந்திருந்தது. பட் மறுபடியும் பை ஆகி 28 லெவல்ஸ்க்கு மேல போனா மட்டும்தான் நீங்க வந்து பை பண்ணணும். அதுக்கு நடுவில் யாரும் பை பண்ணாதீங்க. ஓகேவா, சின்ன சின்ன லெவல்ஸ்லாம் நான் எடுத்து விட்டுறேன், எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால சின்ன லெவல்ஸ்லாம் நான் எடுத்து விட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ 28க்கு அப்புறம் 29 லெவல்ஸ் போயிடும். ஓகேவா, ஸோ சில்வரும் பை லெவலில் இருக்கு. பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் போயிட்டு 49,174, 50,000 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வந்துட்டு இருக்கு. இங்கேருந்து இங்கே வந்து எப்படி இங்கே சூப்பர் ஃபால் ஆச்சோ 57,000 மேலே போனதாலையும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கண்டினியூஷன் வந்து சூப்பராக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் புல்லிஷ் சைடில் நான் இருக்கேன் பிடிசி பொறுத்த வரைக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்கன்றதை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இவ்வளவுதான் மக்களே இன்னைக்கான வியூ. நீங்க வந்து இன்னைக்கு வேற ஏதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேணும், இந்த வியூஸ் ஏன் அப்படி நடந்துச்சு, வேர்ல்டு மார்க்கெட்ல வந்து நேத்து வந்து சில சம்பவம் நடந்துச்சு. சியோல் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா வந்து எல்லாருமே செல்லோட எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? யாருமே செல்லே பண்ணக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி சில சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க.
இத மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து உலகத்துல நடக்கும்போது நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, எல்லாருமே ஹெட்டிங் டுவர்ட்ஸ் த கிராஷா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொஸ்டின் இருந்துச்சு. கிராஷ்க்கு நம்ம ஏன் ஹெட் பண்ண போறோம்? இப்போதைக்கு அதுக்கு என்ன அவசரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நமக்கு எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து கம்மி பண்ணவே இல்லை. ஸோ அதுதான் ஒரு மெயின் ரீசனா இருக்கு. யார் என்ன பண்றாங்களோ எப்படியோ நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணும். ஓகேவா? மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டான ட்ரேட் எடுப்போம். நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா இருப்போம். தப்பாடுச்சுன்னா எஸ்எல் அடிக்கட்டும், அடுத்த ட்ரேட்ல பாத்துக்கலாம். சரியா? இதுதான் இன்னைக்கான வீடியோ. நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன நடந்துட்டு இருக்கு வேர்ல்டு வைட்லன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலா போடுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய் பாய்.